ஹைதராபாத்தில் கடந்த 16ஆம் தேதி நடந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தன்னுடைய மனைவியை கொன்று துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வேக வைத்து அருகில் உள்ள குளத்தில் மீன்களுக்கு வீசிவிட்டதாக கணவன் தந்த வாக்குமூலம் அனைவரையும் பரபரப்புக்குள்ளாக்கியிருக்கு. உண்மையிலேயே நடந்தது என்ன? வாக்குமூலத்தில் கணவன் கூறியிருப்பது என்ன? விரிவாக இந்த வீடியோவில் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய மகளை காணவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. போலீஸார் அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு விசாரிக்கும்போது என்னுடைய பேர் குருமூர்த்தி, என்னுடைய மனைவியைத்தான் காணவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மேலும் விசாரிக்கையில் என்னுடைய மனைவி பேர் மாதவி, எங்களுக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது, எங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. மேலும் எங்கள் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை வரும் அப்படின்னு சொல்லியும், கடந்த சம்பவத்தன்று 16ஆம் தேதியும் இதே மாதிரி ஒரு சண்டையில் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் காணலை அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்டை விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட காவல்துறை விசாரிக்க ஆரம்பிக்கையில் கடைசியாக மாதவியினுடைய செல்ஃபோன் எண் அவங்களுடைய வீட்டில் தான் சிக்னல் காட்டுது. அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதில் குருமூர்த்தியிடம் திரும்பவும் விசாரிக்கையில் முன்னுக்கு பின் முரணாக அங்கே போயிருப்பாங்க, அவங்க கோவிச்சுக்கிட்டு இங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லி வழக்கை தொடர்ந்து திசை திருப்பிக்கிட்டே இருக்கவும் சந்தேகமடைஞ்ச காவல்துறை அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அதிர்ச்சியான தகவல் வருது. 16ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் கேஷுவலாக இருக்க குருமூர்த்தியும் மாதவியும் அதுக்கப்புறமா மாதவியினுடைய நடமாட்டம் எங்கேயுமே தென்படலை. மேலும் சந்தேகம் வளர்த்து வீட்டுக்கு அருகில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்கையில் அங்கும் மாதவியினுடைய நடமாட்டம் எங்கேயுமே இல்லை. வழக்கத்துக்கு மாறாக குருமூர்த்தி அடிக்கடி வெளியில் போகிறதும் வர்றதும் கையில் பேக்குடனுமே நடமாடுறது தெரிய வருது. இது குறித்து விசாரிக்கையில் காவல்துறை கடுமையாக நடந்துக்கையில் தான் உண்மையாக இவர் ஒரு வாக்குமூலம் தர்றார். உண்மையாக அப்படிங்கிறது வீடியோனுடைய கடைசியில் உங்களுக்கே தெரியும். ஒரு வாக்குமூலம் ஒன்று தர்றாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக இவர் மிலிட்ரியில் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்திருக்கார். இவர் மிலிட்ரியில் வேலை செய்யும் பொழுதே, மிலிட்ரியில் இருக்கார் அப்படின்னா அவருடைய மனைவி இங்கே வீட்டில் இருந்திருக்காங்க. அதில் இவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டு அடிக்கடி சண்டை போடுறதும் வாக்குவாதம் பண்ணுறதுமாகவே இருந்திருக்காரு. நீ யாரு கூடயோ ஃபோனில் பேசுகிற, நீ உனக்கு ஏதோ ஒரு தப்பான சகவாசம் இருக்குது அப்படின்னு இவராகவே கற்பனை பண்ணிக்கிட்டு உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படிங்கிறது காவல்துறையினுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கவும் விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு இப்போது டிஆர்டிஓங்கிற டிஃபென்ஸ் ரிசர்ச் அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா காவலாளியாக வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அதே மாதிரி சம்பவத்தன்னைக்கு 16ஆம் தேதி மகர சங்கராந்தியான அந்த அன்னைக்கு தன்னுடைய குழந்தைகளை பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவர் இங்கே இருந்திருக்கார். இது எதேச்சியாக நடந்ததா இல்லை ப்ரீ பிளான்டா அப்படிங்கிறதும் வீடியோனுடைய இறுதியில் உங்களுக்கே தெரிய வரும். சம்பவத்தன்னைக்கு வழக்கம் போல் 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் முத்தி சண்டையாக போகுது. அப்போது இவர் தன்னுடைய மனைவியை தலையை பிடிச்சு செவுத்தில் அடித்ததாகவும் அதில் அவங்க மயங்கி இறந்துட்டதாகவும் அதுக்கப்புறமா பதட்டத்தில் போலீஸ்கிட்ட மாட்டிக்காமல் எப்படி இந்த உடலை அப்புறப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சில வீடியோக்களெல்லாம் பார்த்ததாகவும், அதன்படி இவங்களை துண்டு துண்டாக வெட்டி, அதாவது அவங்க ரூம்குள்ளே இருக்கிற ஒரு பாத்ரூம்குள்ளே மனைவி இழுத்துட்டு போய் அங்கே கறிவற்ற கத்தியை வச்சு துண்டு துண்டாக வெட்டி சதைகளை குக்கரில் போட்டு வேக வச்சதாகவும், அதில் உடம்பில் இருக்கிற எலும்புகளை அம்மியில் வச்சு கொட்டி உடச்சி தூளாக்க முடியாததுனால மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக்கி 2ஐயும் எடுத்துகிட்டு போய் அருகில் உள்ள குளத்தில் மீன்களுக்கு இரையாக வீசிட்டதாகவும், இந்த சம்பவம் முடிவதற்கு 2-3 நாட்கள் ஆனதால் வாசம் அருகில் இருக்கிறவங்கக்கிட்ட மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நாயை கொன்று தன்னுடைய வீட்டின் அருகில் போட்டுட்டு, என்னுடைய வீட்டிலிருந்து வாசம் வரல, அந்த நாய் செத்ததுனால தான் வாசம் வருதுன்னு நாடகம் ஆடியதாகவும்,
அவருடைய வாக்குமூலத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சங்கராத்திரி அதுவுமா கூட தன்னுடைய மகள் என்னுடன் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்த, அதாவது இறந்த மாதவியினுடைய தாயார் சந்தேகத்தினால வீட்டுக்கு வந்து பார்க்கவும், வீட்டில் மாதவி இல்லாததுனால 2 பேரும் சேர்ந்து அக்கம் பக்கத்துலலாம் தேடியதாகவும், அதுக்கப்புறமா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி 2 பேரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் குருமூர்த்தி வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காரு. பட் அக்கம் பக்கத்துலலாம் விசாரிக்கையிலையும் இவருடைய நடவடிக்கைகள், செல்ஃபோன்கள் எல்லாம் ஆய்வு செய்கையிலையும் அது வேறு மாதிரியாகவும் இருக்குது. அதாவது இவர் சொன்ன மாதிரி அங்கே எந்த விதமான தடயங்களும் இல்லை அப்படிங்கிறது வீடியோனுடைய கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவர் ப்ரீ பிளான்டாகவே மனைவியை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி 1 வாரத்துக்கு முன்னதாகவே திட்டமிட்டதாகவும், சில வெப் சீரீஸ்கள், வெப் தொடர்கள், இந்தி சினிமாக்கள், ஹாலிவுட் சினிமாக்களை எல்லாம் பார்த்து அதில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டதாகவும், அதற்கு முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நாயை கொன்று அதே போல் குக்கரில் வேக வைத்தும் எலும்புகளை மிக்சியில் அரைத்தும் தன்னுடைய வீட்டு மொட்டை மாடியில் காய வைத்தும் அதை கொண்டு போய் குளத்தில் வீசியும் ஒரு முறை ட்ரெய்லர் பார்த்ததாகவும் கூட ஒரு சாரார் தரப்பில் கூறப்படுகிறது. அந்த ஹாலிவுட் படங்களில் வர்றது மாதிரியும் சில வெப் தொடர்களில் வருவது போலவும் சில கெமிக்கல் பவுடர்களை முன்கூட்டியே வாங்கி வைத்து கொண்டதாகவும், தடயங்களை அழிப்பதற்காகவும், வாசம் வராமல் இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்தியதாகவும் கூட கூறப்படுகிறது. இதுக்கப்புறமா காவல்துறை அவருடைய வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் தடய அறிவியல் துறை, ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் மோப்பநாய் உதவியுடனும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அந்த தடயத்தெல்லாம் கொண்டு போய் குளத்துல மீனுக்கு போட்டுட்டேன்னு சொன்னான் இல்லையா, அங்கே போய் மோப்பநாய் உதவியோட தேடுறாங்க. அங்கே எந்த விதமான தடயமும் குளத்துலையோ குளத்துக்கு பக்கத்துலையோ எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா வீட்டில் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வச்சு மோப்பநாயை வச்சு தரவாக தேடுறாங்க. அங்கே அவன் கொலை செய்யதா சொல்லப்படுற அந்த இடத்துலையும் எந்த இரத்தக்கரையோ இல்லை சின்ன ஒரு எலும்போ ஒரு சதையோ எதுவுமே இல்லை. கெமிக்கல் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு வழக்கத்துக்கு மாறான ஸ்மெல்ஸும் இல்லை. அதுக்கப்புறமா பாத்ரூமில் போய் பார்க்குறாங்க. அங்கேயும் எந்த விதமான இரத்தக்கரையோ இல்லை ஒரு மீட்டோ எதுவுமே இல்லை. ஒரு சின்ன அந்த மாதவி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய தலைமுடி கூட இல்லை. இதனால் அதிர்ச்சிக்குள்ளான போலீஸார் திரும்பவும் வழக்கினுடைய ஆரம்ப நிலைக்கே வந்துட்டாங்க. அதாவது தடயங்கள் எதுவுமே இல்லை. என்னதான் வந்து குற்றவாளி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக சொல்லி ஒரு வாக்குமூலம் அளித்தாலும் அதை வழக்காக எடுத்துக்கிட்டு போய் நீதிமன்றத்தில் வைக்கும்போது நீதிமன்றம் ஒரு சாட்சியை கேட்கும். அதாவது இவங்க இறந்துட்டாங்கங்கிறதுக்கான ஒரு சாட்சி வேணும், இவன் இப்படி தான் கொன்னான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி வேணும். எதுவுமே இல்லை, தடயங்களும் இல்லை. என்ன பண்ண முடியும்? திரும்ப ஆரம்ப கட்டத்துக்கே வந்து திரும்பவும் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸாருக்கு இதையெல்லாம் பார்க்கையில் ஒரு சந்தேகம் வந்துள்ளது. உண்மையிலேயே இவன் தன்னுடைய மனைவி கொன்னுட்டானா? உண்மையிலே இந்த மாதிரி தான் அந்த பாடியை இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணியிருக்கானா? இல்லை இதுவும் கற்பனையாக ஏதோ பொய் சொல்கிறானா? மன ரீதியாக ஏதோ பாதிக்கப்பட்டு நாடகம் ஆடுறானா? உண்மையிலேயே மனைவி என்ன பண்ணா? கொன்னுட்டானா இல்லை வேறு எங்காவது வச்சுருக்கானா? அப்படிங்கிறது அடுத்த கட்ட விசாரணைக்கு நகர்ந்திருக்கு. இது வரைக்கும் இந்த கேஸில் இவனை கைது பண்ணலை, இவனை விசாரணை கைதியாக தான் வச்சுருக்காங்க. இந்த கேஸ் இதுக்கப்புறம் போகாமல் அதே இடத்துல நிற்கிது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் உண்மையிலேயே இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் இதை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் என்னடானா வெப் தொடர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கண்டந்துண்டமாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சேன்னு சொல்லி ஒரு சம்பவத்தை படித்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய காதலனுக்கே விஷத்தை வைத்து கொன்ற ஒரு கேரளா கேஸையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கேஸ், இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கூட போகிற அளவுக்கு நம்ம மனிதர்களுடைய மனம் மாறி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை லவ்வோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ வாட் எவர் இட் இஸ், அது கொஞ்சம் உங்களுக்கு டாக்ஸிக்காக தெரியுது, உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அங்கேருந்து விலகிடுறது தான் உங்களுக்கும் நல்லது, உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. கோபத்தில் நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன விஷயம், முடிவு, அது எதுவாக வேணால் இருக்கட்டும், அது உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். வாழ்க்கையே நரகம் ஆயிரும். யோசித்து முடிவு பண்ணுங்கள். இது போன்று இல்லை வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் மிஸ்டர் ஜிபி ஸ்குவாட்.